நாட்களாக ஆண்டவர் என் மனசுல என்ன கூட பர்சனலா சில காரியத்தை தியானிக்கிறேன். அதை உங்க மத்தியில பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். உண்மையாகவே ஆண்டோடைய வார்த்தை எப்பொழுதும் பிரயோஜனமானதுதான். வாசிக்கலாம். எபேசியர் 1வது அதிகாரம் அதோடைய 19வது வசனம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் அதோடைய 4வது வசனம். 2 வசனத்தை வாசிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். எபேசியர் 1வது அதிகாரம், தங்கச்சி இருங்க, எபேசியரா 2 கொரிந்தியர் 4:4. தாம் கிறிஸ்துவை, எபேசியர் 1:19 தங்கச்சி வாசிக்கிறாங்க. தாம் கிறிஸ்துவை என்ன எல்லாம் கூட சேர்ந்து வாசிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே அல்லேலூயா. இந்த நாட்கள்ல மனக்கண்கள் திறக்கப்படட்டும் அப்படிங்கிற தலைப்புல உங்களோட நான் ஆண்டோடைய வார்த்தையை சொல்ல போகிறேன். நான் சொல்லுவேன், மனக்கண்கள் திறக்கப்படட்டும். தலைப்பு பெருசா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்படட்டும். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உங்க கண்ணு பிரகாசம் அடையணும். ஆமா, சில பேருடைய பேர் என்னவா இருக்கும்? பிரகாஷ் ராஜ், பிரகாஷ், அப்புறம் ஞான பிரகாஷ். எல்லாம் சர்ச்சில் இருக்கிற பேரை சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒருவேளை அவங்கள நம்ம குறை சொல்ல விரும்பல. சிலருக்கும் பேருக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசமா இருக்கும், அப்படிதானே? ஆரோக்கியராஜ்னு இருக்கும், ஆனா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி போவாங்க. ஆமா, கருப்பையான்னு வச்சிருப்பாங்க, ஆள் பார்க்கறதுக்கு கலரா இருப்பாரு. பணக்காரரா இருப்பாரு, பிச்சையான்னு வச்சிருப்பாங்க, இல்ல பிச்சை முத்துன்னு வச்சிருப்பாங்க. இப்படிலாம் பேர் கேள்விப்பட்டிருக்கோம் தானே? அல்லேலூயா. ஆமா, இப்ப எனக்கு வடிவேல்னு பேர் வச்சாங்க. வடிவேலுக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா? எங்க பேருக்கே எங்களுக்கு அர்த்தம் தெரியுதுன்றீங்களா? நானே கண்டுபிடிச்சேன். வடிவு, வடிவுனா என்னது? அவன் வேல்னா என்னது? வெற்றிக்கு குறிப்பிடுவாங்க. அழகான ஆயுதமா? அந்த பேருக்கு அர்த்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தேன், பரவாயில்ல, ரட்சிக்கப்படும் முன்னமே நமக்கு சூப்பர் பேர் தான் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. இப்ப அதை விட நல்ல நாணலை சீமோனை கர்த்தர் என்னவா மாத்துறார்? சொல்லுங்க, எதை மாத்தினார்? ஆமா, அது மாதிரி ஐயா ஒரு தடவை இங்க உட்காந்துட்டு இருக்கும் பொழுது, இனிமே உன் பேரு ஜேம்ஸ் அப்படின்ட்டார். நான் கேட்டேன், யாரு கேட்ட இந்த பேர் வச்சாரு? ஆனா எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, பேருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனா ஆண்டோடைய நாமத்துல நமக்கு ஆண்டவர் தருகிற ஒரு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. பக்கத்துல பசங்க, உங்க பேருக்கு நல்ல அர்த்தம் உண்டு. ஆமீன். எனக்கு பொதுவா சொல்றேன், இந்த ஜாய்ஸ் அப்படிங்கிற பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம சபையில் என்ன இருக்கு, அந்த வார்த்தையே அழகா இருக்கும், அந்த பொருள் எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். அல்லேலூயா. இல்ல, ஏதாவது ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அந்த பேர் அவ்வளவு அழகா இருக்கும். அந்த ரிஜாய்ஸ், ரிஜாய்ஸ், ஜாய்ஸ். ஆமா, மனமகிழ்ச்சி. சரி, இப்ப மனக்கண்கள் திறக்கப்படட்டும் அப்படிங்கிற தலைப்புல நாம் பார்க்க போகிறோம். கவனிங்க, நம்ம இதை பத்தி நம்ம தியானிச்சோம்னாலே ஒரு வல்லமையான ஒரு மகிமையான ஒரு காரியத்தை குறித்து நம்ம இதுல பார்க்க முடியும். இது நம்ம கடைசியா வருவோம். ஒரு சில காரியத்தை நான் வேகமா பார்த்து ஆண்டோடைய வார்த்தையை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆமேன். தங்கச்சி வாசிங்க, 2 கொரிந்தியர் 4:4. யாராவது ஒருத்தர். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு பிரபஞ்சத்தின் தேவனானவன். வாங்க, இங்கேயும் ஒரு வார்த்தை வருது, என்னது? நம்ம இப்ப பார்த்தோம், அந்த பேரை சொல்லுவீங்களா? பிரகாசம். அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கண்களிலே பார்க்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியும், வேதத்துல ஒரு குருடன் இருந்தான். ஆண்டவர் அவனை பார்க்கும் பொழுது அவன் சொன்னான், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். என்னது? நான் வேதத்திலே ஆதி ஆகமத்திலே ஒரு மனுஷன் இருந்தான், நமக்கு நல்லா தெரியும், ஈசாக்கு என்கிற ஒரு மனுஷன். கவனிங்க, யாக்கோபு ஏசாவை போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து ஈசாக்கு முன்னாடி நின்று, நான் தான் ஏசா, என்ன ஆசீர்வதியும் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த ஈசாக்கு சொல்லுகிறாரு, உடம்ப பார்த்தா எப்படி இருக்கு? ஆமா, குரலை கேட்டா எப்படி இருக்கு?
ஆனா மனுஷன் சோத்து மேல விருப்பப்பட்டதுனால, வகை வகையா செஞ்சு கொடுத்ததுனால, அதை சாப்பிட்டு இவரு யாக்கோபு ஆசீர்வதிச்சிடுறாரு. பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதம் அங்க சொல்லுது, ஈசாக்குடைய கண்கள் அந்த நாட்கள்ல ரொம்ப மங்கலா இருந்துச்சு. அவன் பார்வை அடையாதவனாக, பார்வை தெளிவில்லாதவனாக இருந்தபோது, எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். என்னதான் கண்ணு தெரியாம இருந்தாலும் பெத்த புள்ளுடைய குரலை கண்டுபிடிக்க, உங்களுக்கு எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? தன்னை முன்னாடி வந்து இருக்கிறவன் யாருன்னு. இப்ப ட்வின்ஸ் இருப்பாங்க, 2 பேர் ட்வின்ஸ் பாத்திருக்கீங்களா? 2 பேரும் நம்ம இந்த பக்கத்துல அந்த பாம்பே ஓட்டு சைடுல 2 ட்வின்ஸ் இருந்தாங்க. அவனுங்க பாத்தீங்கன்னா அப்படியே அது அந்த டிட்டோம்பாங்கல்ல இங்கிலீஷ்ல, அப்படிதானே? இந்த டிட்டோவா இருப்பானுங்க. ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பானுங்க. அவனுங்க கையில காப்புல இருந்து அவனுக்கு காரியம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஒருத்த முன்னாடி போவான், ஒருத்த பின்னாடி போவான். வேணுக்குனே போவானுங்க. நம்ம ஒருத்தனை அப்படி பார்த்திருப்போமா? ஒருத்தனை பார்ப்போம், இங்க பார்த்தோம் அங்க பார்த்தோம்பா. இந்த கிரவுண்ட்ல பல நேரம் பார்த்திருக்கிறேன். ஒருத்தன் பால் போடுவான், ஒருத்தன் பேட்டிங் பண்ணுவான். அப்படியே இருப்பானுங்க. அப்போ அவன் கூட இருக்கிறவன் டிக்கெட் ஆயிட்டு, எப்படிடா கண்டுபிடிக்கிறீங்கன்னா, அவன் நமக்கு அவன் பெருமைக்காக அதெல்லாம் அவன் ஒரு அடி ஒயிட்டா இருப்பான், ஒயிட்டா. ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிடுவாங்க, அவனை கண்டுபிடிச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்போ யாருன்னு நிதானிக்க கூடாத அளவுக்கு கூட ஈசாக்கே உன் கண்ணு குருடா இருக்கா அப்படின்னு விட்டா, அந்த மனுஷனுடைய விருப்பம் வேற மாதிரி இருந்ததுனால ஆசீர்வதிச்சிடுறார். எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் கூட பல நேரங்கள்ல என்ன சொல்றது, மனுஷங்கள் யாருன்னு நிதானிக்க முடியாம என்ன பண்ணுறோம், திணறிடுறோம். ஆமேனா? இந்த எபேசியருக்கு எழுதும்போது பவுல் வந்து ரொம்ப எபேசு சபைக்கு ரொம்ப மன உருக்கத்தோடு ஆண்டவர்ட்ட அவர் ஜெபம் பண்ணார். உங்க மனக்கண்கள் உங்க பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவன் உங்களுக்கு கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தூக்கம் வரவங்க எல்லாம் ஸ்தோத்திரம். புதிய வருஷத்துல புதிய பலத்தோடு வந்திருக்கீங்க நம்புறேன். ஆமா, அந்த நம்பிக்கையை கெடுத்துறாதீங்க. ஆமேன். ஆமா, சரி. இப்போ சில வசனங்களை வாசிச்சு சம்பவங்களை நம்ம படிக்க போகிறோம். இது நீங்க உங்க மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்கோங்க. யாராவது 3ஆம் வானத்துக்கு போனாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களை என்ன பண்ணுங்க, கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. சரிதானா? ஆமா. ஒரு சிலர் இங்க பார்க்கும் போதே கண்ணு திறந்துகிட்டே போவீங்க, அதையும் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராங்க. பாருங்க, 119ஆம் சங்கீதம் 100, அதுல ஒரு வசனம் இருக்கு. யாராவது கரெக்டா சொல்றீங்க? தங்கச்சி படிங்க படிங்க. உமது வேதத்தில் உள்ள என் கண்களை, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கறதுக்காக என் கண்களை திறந்தருளும். பாருங்க, ஒரு தங்கச்சி லாசருடைய சம்பவத்தை பைபிள்ல படிச்சுட்டு இருந்தாங்களாம். லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புனது. கவனிங்க, அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து கூப்பிட்டாங்களாம். நான் வந்து இதை போன வாரம் எங்கேயோ சொன்னேன்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா கிச்சன்ல இருந்து கூப்பிட்டாங்களாம். ஏய், கிச்சன்ல வேலை இருக்கு, கொஞ்சம் உள்ளவா அப்படின்னு கூப்பிட்டா, அந்த தங்கச்சி சொன்னாங்களாம், அம்மா ஏசப்பா லாசருவை உயிரோடு எழுப்பின சம்பவத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னாங்களாம். என்னது பார்த்துட்டு இருக்கிறேன்? ஒருவேளை டிவில ஏதோ போட்டாங்களோ, போன்ல ஏதோ பாக்குறாளோ அப்படிப்பட்ட படத்தை அப்படின்னு பார்த்தா, கிட்ட போய் பார்த்தா மக பைபிள் படிச்சிட்டு இருக்கிறாளாம். என்ன படிச்சிட்டு இருக்கிறானா, யோவான் 11ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் லாசருவை உயிரோட எழுப்பின சம்பவத்தை அந்த அம்மா படிச்சிட்டு இருக்கிறாங்களாம். ஆனா அந்த அம்மா, அந்த தங்கச்சி அம்மா கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, நான் அந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பல நேரங்கள்ல வேதத்தை நம்ம படிக்கிறோம், ஆனா அது உள்ள போய் அதோடைய காரியங்களை, நீங்கெல்லாம் பைபிள் தினமும் படிக்கிறவங்களுக்கு இந்த பழக்கம் இருக்கும். நீங்கெல்லாம் தாவீதுக்கு ஒரு உருவம் கொடுத்துருப்பீங்களா? எத்தனை பேர் அப்படி கொடுத்துருக்கீங்க? தாவீது இப்படிதான் இருப்பார். பவுலுக்கு எனக்கு அப்பப்ப சாமியார் சொல்லுவான், பவுல் இப்படிதானே இருப்பார், பவுல் இப்படிதானே இருப்பார்னு. சின்ன வயசுல நமக்கு எல்லாருக்கும் ஒரு என்ன பண்ணிப்போம், உருவம் கொடுத்துருப்போம். அதாவது அந்த உருவம் தான் அவங்களுக்குன்னு இல்ல, அவங்க இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம். அப்ப அந்த சம்பவத்துக்குள்ள போய் எனக்கு கொஞ்சம் கவனிங்க. அதை படிக்கும்போது இவங்க இன்னார் இந்த இடத்துல இருந்திருப்பாங்க, இவங்க இப்படி இருந்திருப்பாங்க, அவங்க அப்படி இருந்திருப்பாங்கன்னு சொல்லி கொஞ்சம் வேதத்தில் உள்ள அதிசயங்களை நம்ம உள்ளான காரியத்திலிருந்து பார்க்கும்போது ஆண்டவர் ஆண்டவர் நமக்கு மறைந்திருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிளை நல்லா பார்த்து படிங்க. என்ன எப்படி படிங்க? பார்த்து படிங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்குள்ளவே என்ன பண்ணிடணும், போயிடணும். எனக்கு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, எனக்கு இந்த வசனம் சொல்லப்படுற நாட்கள்ல முழுமையான பைபிள் இல்லை, அப்படித்தானே? அந்த நாட்கள்ல என்ன பைபிள் இருந்துச்சு? பழைய ஏற்பாடு மட்டும் தானே. பழைய ஏற்பாடு மட்டும் தானா கூட எப்படி சொல்றது, தாவீதுக்கு அப்புறம் தான் யாரெல்லாம் வந்தது?
தாவீதுக்கு அப்புறம் யார் யாரோ வந்தாங்க, பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள்லாம் வந்தாங்க. அந்த புக்குங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இந்த பஞ்சாகமம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் மாத்திரம் இருந்துச்சு. அதையே இவங்க திருப்பி 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 என்ன பண்ணாங்க சொல்லுங்களேன். ஆமா, சரி, இதுக்கும் நான் இதோட நிறுத்திக்கிறேன். அப்புறம் நான் சொல்ல வேண்டியது நான் மறந்துடுவேன். 27ஆம் சங்கீதம் அதோடைய 4ஆம் வசனம் என்ன ரொம்ப போன வாரம் இந்த வசனம் ரொம்ப கவர்ந்துச்சு பாருங்க. எல்லாமே சேர்ந்து படிக்கலாமா? ஒன்றை நான் கேட்டேன். என்ன கொஞ்சம் கவனிங்க. நம்ம ஒண்ணு கேட்டு 4 நாடுவோம். கேட்கறது 1, நாடுறது 4. ஆனா தாவீதுக்கு அந்த பழக்கம் இல்லை. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். என்ன தாவீது, அரண்மனை வேணுமா? என்ன தாவீது, கல்யாணம் கட்டணுமா? என்ன தாவீது, ஏதாவது உலக பிரகாரமா ஏதாவது வேணுமா? உங்களை மாதிரி சீப்பாலாம் நான் கேட்க மாட்டேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். சொல்லுங்க, இந்த இதுக்கு உங்க இருதயத்தை கையை சொல்லுங்க. நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படிக்கு. சூப்பர்ல. நம்ம எல்லாம் சர்ச்சுக்கு ஆலயத்துக்கு எந்த நோக்கத்தோட வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படியே பார்த்துக்கிட்டு ஆட்களை குறை சொல்லுங்க. பத்தியா இது எப்படி வந்து, பத்தியா அது, பத்தியா இதை, பத்தியா அதை, பத்தியா இப்படி இந்த பத்தியா 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 முடிவு யாரை பாக்குறதே இல்ல, கர்த்தரை பாக்குறதே இல்ல. அப்படி பத்தியா இப்படி பத்தியா. ஆனா நான் நம்முடைய தம்பிங்களுக்கு பர்சனலா என் கூட ஐக்கியத்துல இருக்கவங்க நான் அப்பப்ப சொல்றது உண்டு. ஆண்டோடைய ஆலயத்துக்கு வரும்போது ஆண்டோடைய மகிமையை மட்டும் பார்த்துட்டோம்னா மனுஷங்களை பத்தி நம்ம கவலையே பட மாட்டோம். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, தாவீதுக்கு இருந்த இந்த வாஞ்சை உங்களுக்கு ஏன் அப்பப்ப இல்லாம போகுது? கையப்பிடிச்சு கேளுங்களேன். தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தா அவருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும், அந்த அற்புதங்களை நான் பார்க்கணும். ஆண்டவர் நம்ம மத்தியில 2 3 பேர் நாமத்தினாலே ஒருமனப்பட்டால் அங்கே அவர் நடுவிலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப இங்க இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, யார் யாரெல்லாம் மண்டே ஆட்டுறது, யார் யாரெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே என்ன திட்டுறது, அல்லேலூயா, யார் யாரெல்லாம் சிந்தனைலாம் எங்க ஓடுதுன்றதை கர்த்தர் என்ன பண்றார், பார்க்கிறார். எனக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம், தாவீதுடைய நாட்கள்ல ஆலயமே இல்லை. ஆமா தானே? நான் சொல்றது தப்பா இருந்தா அங்க இருந்து என்ன கேள்வி கேளுங்க, சரிதானா? தாவீதுடைய காலகட்டத்துல அவர் எப்ப எந்த ஆலயத்தை சொல்லியிருப்பார்? அடடா, இருதயம்ங்கிற ஆலயம். சரிதான், சரி, இருதயம்ங்கிற ஆலயம். வேற பாருங்களேன், எருசலேம் தேவாலயம். எருசலேம் தேவாலயம் அந்த இன்னும் ஆலயம் கட்டப்படல, அப்படித்தானே? தாவீது உடன்படிக்கை பெட்டி எல்லாம் பல இடங்களுக்கு போச்சு. நீங்க பைபிள்ல படிச்சிருப்பீங்க தெரியா? சவுல் கூட உடன்படிக்கை பெட்டி மேல என்ன வரல, அவனுக்கும் இல்ல. பைபிள்லாம் படிப்பீங்கன்னு நம்புறேன். அல்லேலூயா. நம்புறதை தான் பேசுறேன். பக்கத்து படிக்கிறீங்க தானே? ஆமா தானே? ஏசாயாவில் வாக்கு தத்தம் தேடுறதே நமக்கு என்னவா போச்சு சரியா? ஏசாயாவை வந்து ஜோசியக்கார மாதிரி ஆகிட்டோம். சரியா? நம்ம வந்து உடன்படிக்கை பெட்டி காணா போச்சு. தாவீது கூட அப்படியே ராஜா ஆனதுக்கு அப்புறமா அப்படியே போய் சிலர்லாம் கூட்டு போயிட்டு உடன்படிக்கை பெட்டியை கொஞ்சம் அசால்ட்டா தூக்கிட்டு வர போனாரு. கர்த்தர் போடும் போட்டார், ரிட்டர்ன் ஓட்டார் தாவீது. நீங்க திரும்பி பாத்தீங்கன்னா மறுபடியுமா போய் பிரதான முக்கியமான ஆசாரியர்கள் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஒழுங்கின் முறையா போய் அதை கொண்டு வர வேண்டிய காரியத்துல கொண்டு வந்து அவர் வச்சுட்டு அவர் வந்து சொல்லிட்டாரு, நான் தேவனுடைய பேட்டி வந்து கூடாரத்துல இருக்கும்போது நான் அரண்மனையில தங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து நான் கட்டில் மேல ஏற மாட்டேன்னு சொல்லிட்டு அவரு எல்லாம் பண்ணதை நம்ம பாக்குறோம். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆண்டவருடைய பெட்டி தாவீது ஒரு சின்ன கூடாரத்துல வச்சிருந்தா கூட தாவீதுடைய நினைப்பெல்லாம் என்ன தெரியுங்களா, இந்த கூடாரம் ஒரு நாள் பெரிய ஆலயமா மாறும், அநேகர் வந்து தேவனை ஆராதிக்கிற இடமா மாறும், அநேகருக்கு ஆண்டவர் பதில் சொல்லுகிற இடமா மாறும், இந்த இடத்துல பெரிய செழிப்பை, ஆசீர்வாதத்தை, நன்மையை கட்டளையிடுகிற இடமாக மாறும். இன்னொன்னு நான் சொல்றேன், ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டி முடிக்கும் போது சாலமோன்ட்ட சொன்ன வார்த்தை என்ன ரொம்ப மனசை ரொம்ப தொட்ட வார்த்தை. என்ன தெரியுமா? சாலமோன் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் பரலோகத்தின் தேவன் கேட்டு, பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு, இப்படிதான் சாலமோன் பிரேயர் பண்ணுவார். ஆனா சாலமோனுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார், என் கண்களும் என் இருதயமும் எப்பொழுதும் இங்கதான் இருக்கு. நீ சொல்லிட்டு இருக்கிற நான் மேல இருக்கேன்னு, என்னைக்கு கட்டினியோ அன்னைக்கே இறங்கி வந்துட்டேன்டா அப்படிங்கிற மீனிங்ல கர்த்தர் பேசுகிறார். இப்ப என்னன்னா, ஆண்டோடைய, ஒருவேளை நான் சொல்றேன், ஆண்டோடைய சரீரம் மட்டும் மேல இருக்குமோ, கண்களும் இருதயமும் பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டோடைய கண்களும் ஆண்டோடைய இருதயமும்
உங்க மேலதான் இருக்கு. உங்க மேலதான் இருக்கு அப்படின்றதோட உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆமென், ஆமெனா. அப்ப இந்த 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 ஆழம், இந்த அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த வசனம் அதிகாரம் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று எப்படி இருந்தேன்? எத்தனை பேர் மன மகிழ்ச்சியா இன்னைக்கு வந்திருக்கிறோம்? போவோம்னு சொன்னாலே என்ன வந்துரும்? நமக்கெல்லாம் நீங்க இந்த 27ஆம் சங்கீதத்தை அடுத்த வசனம் படிச்சீங்கன்னா, மகிமையை பார்க்கும்படி ஆலயத்தில், அவருடைய ஆலயத்தில் என்ன ஆராய்ச்சி பண்ணுவோம் சொல்லுங்களேன். தேவன் இந்த வேதத்தை ஆராய்ந்து ஆண்டோடைய வல்லமையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆராய்வோம். ஆனா இன்னைக்கு நம்ம உட்கார்ந்துட்டு தேவனுடைய ஆலயத்துல யாரை குறித்து ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம்? அதாவது இங்க புகழப்படக்கூடியவர், இங்கே ஆராயப்படக்கூடியவர், இங்கே மகிமைக்குரியவர், சகலத்தையும் செய்து முடிக்கிறவர், ஆண்டவருக்காக மட்டுமே இங்க கூடுகிறோம். ஆமேனா. இங்க கூடுகிறோம் எதுக்காக? இப்போ சட்டசபை எதுக்கு கூடுது? அவங்க சொந்த பிரச்சனை பேசுறதுக்கா? ஏய் நீ என்னடா, நான் என்னடா? ஒவ்வொரு தொகுதிக்கும் 234 தானே. ஒவ்வொரு தொகுதிக்கும் அவனுடைய எம்எல்ஏ போய் நின்று அவங்களுக்கான பிரச்சனையை பேசுவாங்கன்னு நம்புறோம். இந்நாள் வரைக்கும் நிறைய பேர் பேசுறது இல்லை. கொள்ளடிக்கிறது எப்படி இருக்காங்க, குறியா இருக்கிறாங்க. நம்மளும் மறந்து போய் அவங்களும் என்ன பண்றோம்? ஆமா, நம்முடைய பிரச்சனையை பேசுவாங்கன்னு. ஓகே தானா? இப்ப கூடுறது யாருக்காக? பரிதாபமா பாக்குறீங்க ப்ளீஸ். நீங்க சுறுசுறுப்பா இருந்தீங்கன்னா நான் 11க்கே முடிச்சிருவேன். என்ன கூடுறது யாருக்காக? யாருக்காகப்பா? இப்ப மேசாக்கு கல்யாணம் ஆக போகுது, பேச போறதெல்லாம் யாருக்காக தான்? யாருக்குமே சந்தோஷமே இல்லப்பா. யாருக்காகவோ நான் அவங்களுக்காக, அதுக்காக தான் பேசுறோம். இப்போ இங்க இறங்கி வந்திருக்கிறார் ஆண்டவர் நமக்காக. இந்த நேரத்துல போய் நான் பரிசேயன மாதிரி என்ன பண்ண மாட்டேன்? ஜெபம் பண்ண மாட்டேன். என்ன ஜெபம் பண்ண மாட்டேன்? எல்லாமே கரெக்ட் தான், கடைசியா சொன்ன வார்த்தை தான் தப்பு. அவனமா நான் இல்லைன்ட்டான். ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டோடைய ஆலயத்துல தாவீதுக்கு இருந்த வாஞ்சை எனக்கு என்னன்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆலயத்துல தங்கி இருப்பதையே நாடுவேன். யோ, உன்னை நம்பி தேசம் இருக்கியா? உன்னை நம்பி மக்கள் இருக்கிறாங்கயா. தெரியுமா, தாவீத தன்னோட சொந்த குடும்பத்துல கூட விசாரிக்க ஆள் இல்ல. ஆனா அந்த தேசத்திலேயே தேசத்தின் ஜனங்களை விசாரிக்கிற கத்தர் மாத்திட்டார். எப்படி பாருங்க, எவனா ஒருத்தன் தாவீது கையால சோறு சாப்பிடும் போது அவன் நினைச்சிருப்பான், ஒரு நாள் உன்னை விசாரிக்க கூட ஆள் இல்ல, இப்ப நீ என்ன விசாரிக்கிற கத்தர் ஏத்தி இருக்கிறார். என்ன காரியம் கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் மேல இருந்த வாஞ்சை. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டோடைய ஆலயத்தின் மேலையும் கர்த்தருடைய காரியங்கள் மேலையும் வாஞ்சையா இருக்கிறவங்களை கர்த்தர் தேசத்துல உயர்ந்த இடத்துல வைக்கிறார். ஏசாயாவில் ஆண்டவர் சொல்றாரு, என் ஓய்வு நாள நீ பரிசுத்தமா ஆசாரிப்பியானா பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களிலே உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன். ஆமீன் தானே. போன வாரம் ஒரு சபைக்கு போயிருந்த செய்தி கொடுக்க, என் வாழ்க்கையில அப்படி நடந்ததுன்னு நம்புறேன். இதுக்கு முன்னாடி திண்டுக்கல் நடந்ததுன்னு நினைக்கிறேன். சும்மா துண்டை போட்டு விட்டாங்க. ஆமா, வெள்ளிக்கிழமை போயிருந்தேன். இவர் நம்ம மாசம் நம்ம சபைக்கு ஆண்டோட வார்த்தையை சொல்றாரு. இவரை கனப்படுத்தும்படி சபையின் மூப்பர் துண்டு போடுவாங்கன்னு நான் இப்படியே பார்த்தேன். எனக்கு ரொம்ப நான் முடிஞ்ச உடனே நான் அதுலயே சொல்லிட்டேன், கழுதைக்கு போய் இந்த பண்ணாடிக்கெல்லாம் பொன்னாடியான்ற மாதிரி ஒண்ணும் இல்லை. நான் போனது லேட்டு. ஏன்னா ஒரு மாதிரியா பாக்குறீங்க, துண்டு எங்க எடுத்து வரல. என்ன கவனிங்க, என்ன நான் சொல்ல வரேன், தேவனு முக்கிய. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான், என்னை கனவீனம் பண்ணுகிறவர்களை நான் கனவீனம் பண்ணுகிறேன், கன ஈனப்படுவேன். என்னை கனவீனப்படுத்தீங்கன்னா கன ஈனம் அடைவீங்க. என்னை கனப்படுத்தினீங்கன்னா, நான் பிதாவானால், நான் எஜமானனானால், ஆஹா எவ்வளவு வசனத்தை மனப்பாடமா வச்சிருக்கிறீங்க நீங்க. ஸ்தோத்திரம். இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை, இவர்களுடைய இருதயமோ எனக்கு. பாருங்க, அப்போ ஆலயத்தையும் ஆண்டவரையும் முக்கியப்படுத்துறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டா இருக்கும். அல்லேலூயா. ஆமா, நீங்க இன்னும் கையை வைத்து சொல்லுங்க, இனிமே நான் யாரையும் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். இங்க நான் யாரை மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கிறேன். இந்த பிரசங்க நேரத்துல கூட நீங்க பேசுறத நீங்க ஆராய்ச்சி பண்ணலாம், என்ன இல்லை.
சரியா? போன வாரம் எஸ்ரா பிரசங்கம் பண்ணது எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? ஆஹா, இவன் வந்துட்டான்டா, மறுபடியும் இவன் ஏதோ கேட்க போறான்டாங்கிறீங்களா? ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு ஆச்சரியமான விஷயத்த வந்து எஸ்ரா மூலமா ஆண்டவர் பேசினார் போன வாரம். உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குமான்னு? சரி, எதை பேசினார் ஞாபகம் இருக்கா? இஸ்ரவேல் செங்கடல் 2 பிளந்தது. வேற ஏதாவது? எப்ப செத்தாங்க, எப்ப சாகலன்னு சொன்னாரு? எப்ப செத்தாங்க, எப்ப சாகலாம்? நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி யாரும் சாகல. நியாயப்பிரமாணம் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் செத்தாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கும்போது என் மனசு அங்க இருந்து எழுந்து டான்ஸ் ஆடணும் போல தோணுச்சு. உங்களுக்கு எல்லாம் அதான் நாம வந்து எப்படின்னா வேல்யூவான விஷயத்தை அப்படி லேசா கடந்து போயிடுவோம். பாத்துருக்கீங்களா இல்லையா? ஆனா ஒண்ணுமே இல்லாத விஷயத்த முக்கியப்படுத்தி பேசிட்டே இருப்போம். ஆமா தானே? இப்ப கூட சில வார்த்தைகள்லாம் வந்திருக்கும், ஆனா ரியாக்ஷனே இல்லாம உட்காந்துருப்பீங்க நீங்க. ஓ அப்படியா, ஆலயம் அப்ப வரலையோ பாவம். அதாவது இந்த ஆலயம் கட்டப்பட்டுச்சுல, உலகத்துல அதிகபட்சமா கோடிக்கணக்கா செலவு பண்ணி கட்டப்பட்ட பயங்கரமான சுற்றுலா தலங்கள் எல்லாம் சேர்த்தா கூட இந்த ஆலயத்துக்கு செலவு பண்ண 10% கூட இல்லையா? இது கூட நமக்கு ஆச்சரியமே இல்லை பாத்தீங்களா? ஆனா நமக்கு கீழே ஒரு 10 ரூபா கட்டிக்கிட்டுமே கர்த்தர் பாரு. ஐயோ, பக்கத்துல பா எங்க அவங்க கொஞ்சம் கூட அதிசயம். அல்லேலூயா. நம்மலாம் தாஜ்மஹால் எப்படி பார்ப்போம்? என் வாழ்க்கையில எந்த ஆச்சரியமும், எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான காட்சியை பார்த்தாலும் எனக்கு இந்த ரியாக்ஷனுமே இருக்காது. ஆனா வசனத்துல யாராவது புதுசா ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா மனசுக்குள்ள பெரிய சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. நீங்களும் அப்படிதான் நம்புறேன். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. அப்படியே காடுகள், மலைகள், மேடுகளை பார்க்கும்போது வாயில என்னது? வேதத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் பார்க்கும்படி என் கண்களை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அதனாலதான் உங்க கண்ணு திறக்காம. நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா என்னன்னா கரெக்ட் தானே சொல்றது? அல்லேலூயா. ஆட்களை அல்ல, ஆலயத்தில் ஆண்டவரை. ஆட்களை அல்ல. ஆமீனா? சொல்லுங்க. ஆட்களை அல்ல, ஆலயத்தில் ஆண்டவரை ஆராய்ச்சி பண்ணணும். பாருங்க, அதாவது என்ன எப்படி சொல்றது, என்ன ஆராய்ச்சி பண்ணுங்கடான்னு ஆண்டவரே சொல்றாரு. என்ன ஆராய்ச்சி பண்ணுங்கடா. எதை ஆராய்ச்சி பண்றீங்களா? எதை ஆராய்ச்சி, என்ன பண்ணுங்க? ஆராய்ச்சி பண்ணுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இனிமே ஆராய்ச்சி பண்ண போறோம்? சரி சரி. இப்போ நான் வந்து முக்கியமான விஷயத்துக்கு வரப்போறேன். ஓகே தானா? நமக்கு பழக்கப்பட்ட பைபிள்ல ஒரு சம்பவம். அதாவது எப்படின்னா, மனக்கண்கள் திறக்கப்பட்டவனாகவே ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்ந்தானே எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? என்னாகமம் 14ஆம் அதிகாரத்துக்கும் கவனத்தில் பல முறை நம்ம இந்த வசனத்தை படிச்சிருக்கிறோம். ஐயா, பழைய ஏற்பாட்டுல என்னாகமம் 14. அதால எப்படின்னா, எனக்கு அந்த பல்பு எரியும்ல, சில வசனம் எல்லாம் படிச்சா உங்களுக்கு எரிஞ்சிருக்குதா பல்பு? அந்த பல்பு எரிஞ்சுது. இதுல மனக்கண்கள் திறக்கப்படணும். மனக்கண்கள் திறக்கப்பட்டவனாக ஒரு தேவ மனுஷன் வாழணும். ஆண்டவருடைய ஜனங்கள் எப்பொழுதுமே பலவீனமானவர்களாக அல்ல, சோர்ந்து போகிறவர்களாக அல்ல. பாருங்க, இந்த சம்பவத்தை காட்டி நான் சில விஷயத்த சொல்லி முடிக்க விரும்புறேன். என்ன கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் நம்மோடு இந்த நாட்களில் இன்னும் கொஞ்சம் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். 14ஆம் அதிகாரம், அதோடைய என்னாகமம் 14ஆம் அதிகாரம். நான் எந்த சம்பவத்தை சொல்ல போறேன்னு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அது என்ன சம்பவம் தெரியும் தானே? 14ஆம் அதிகாரத்துல எந்த சம்பவம் இருக்கு தெரியும் தானே? தெரியுமா தெரியாதா? கானான் தேசத்தை 18ஆம் வசனம் படிக்கலாமா? 13:18 படிக்கலாமா? 13-14ஆம் அதிகாரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. தேசம் எப்படிப்பட்டது என்றும், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீனர்களோ, கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும். பாருங்க, தேசம் எப்படிப்பட்டது, தண்ணி எப்படிப்பட்டது, நிலம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு 20ஆம் வசனத்தை, நிலம் எப்படிப்பட்டது, அது வளர்ப்பானதோ இழப்பானதோ என்றும், அதன் விருட்சங்கள் உண்டோ இல்லையோ என்றும்.
எல்லாம் சொல்லுங்க, பாருங்கள். எல்லாம் சொல்லுவோமா? பாருங்கள் அப்படின்னா ஓகே, மோசே கட்டளையிட்டு அனுப்புகிறார். எப்பா, நீங்க சுதந்தரிக்க போகிற கானான் தேசம், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற தேசம், அத போய் கொஞ்சம் வேவு பார்த்துட்டு வாங்க. அல்லேலூயா. நம்ம ஊர்ல சொல்ல போனா கொஞ்சம் ட்ரையல் பார்த்துட்டு என்ன பண்ணுங்க, வாங்க. இப்ப கூட நான் வந்து பாருங்க, நம்ம ஒரு இங்க இருந்து நம்ம எப்படி சொல்றது, தீபாவளிக்கு ஒரு இடத்துக்கு போனோம், தரங்கம்பாடி. ஒரு ஒரு நேரம் இல்லையா, அதுக்கு முன்னாடியே இங்க இருந்து ஒரு சிலர் இப்ப என்ன பண்ணிட்டு வந்தாங்க, எங்க தூங்கலாம், எங்க தங்கலாம், புரியுதா? ஆமா தானே. போய் பார்த்துட்டு அப்புறம் பின்பாக வந்து நம்மள என்ன பண்ணாங்க, கூட்டு போனாங்க. இது மாதிரி மோசே கோத்திரத்துக்கு 12 பேர் செலக்ட் பண்ணி அனுப்புகிறார். இது நமக்கு நமக்கெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சே இருக்கும் நம்புறேன் நான். அல்லேலூயா. இந்த சம்பவம் ஏற்கனவே தெரியும்ன்றவங்க மட்டும் கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். இந்த சம்பவம் ஏற்கனவே எனக்கு தெரியும், தெரியுமா? தெரிஞ்சவங்க மட்டும் ப்ளீஸ் தயவுசெய்து கை தூக்கிடுங்க ப்ளீஸ். சரியா? இது வரைக்கும் தெரியாதுன்றவங்க கூட கை தூக்கிடுங்க பாப்போம். அட தெரியாதுன்னு கை தூக்குங்கப்பா. தெரியாதா? ஒரு சிலர்லாம் தூக்கிடுவோமா என்ன? நீ சொல்லி நான் தூக்கி என்ன, வந்தியா சொன்னியா போனியா அப்படின்ற மாதிரியே இருக்கிறீங்க நீங்க. சரிதானா? சரி, பாதி தெரியும் பாதி தெரியாது, இப்படி சொல்லியே 11 ஆகிடுவோம் போலியா. இந்த சம்பவத்துல மோசே அனுப்புகிறார் வேவுக்கார, போய் நிலம் எப்படிப்பட்டது பாருங்கப்பா, ஜனங்க எப்படிப்பட்டதுன்னு பாருங்கப்பா, மக்கள் பலவான்களோ இதெல்லாம் பாருங்கப்பான்னு சொல்லி அனுப்புனார். எனக்கு என்ன சிந்தனைனா, தேவன் வாக்கு பண்ணினார் இவர்களுக்கு. தேவன் தான் சொன்னார், சொன்னதை செய்வார். அற்புதங்களை செய்திருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். தேவன் தம்முடைய வல்லமையை பயங்கரமா காமிச்சிருக்கிறார், சொன்னதை செய்வார். எல்லாமே உண்டு இவர்களுக்கு இல்ல, எல்லாத்தையும் கர்த்தர் காட்டிட்டார். இப்போ ஒரு தேசத்தையும் காட்டிட்டு இந்த தேசம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னா, வேவு பார்க்க போகும்போது ஒரு சந்தோஷமான மனநிலையோடு தான் போகணும். அப்படித்தானே? ஆமா தானே? நான் சொல்றது கரெக்டா? அங்க வேவு பார்க்க போகும்போது உள்ள இருக்கிறவன் பார்த்துட்டானா உயிருக்கு என்ன ஆகும், அந்த சிந்தனை வேண்டாம். சொன்னது யாரு? இப்ப உதாரணத்துக்காக வாழ்க்கையில நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு தெளிவா கேட்டு, மகளே பயப்படாதே அப்படின்னு உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது அப்ப கூட ஆச்சரியமே கிடையாது. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தரே சொன்னா கூட ஆச்சரியப்பட மாட்டீங்களா? நம்ம அவர்கிட்டயே சொல்லுவோம், உங்களுக்கு என்ன சொல்லிட்டீங்க சொல்லிட்டு ஆண்டவர் எரேமியா கிட்ட சொன்னார், ஏய் அவர்களுக்கு முன்பாக அஞ்சாதிரு, நான் உன்னை கலங்க பண்ணாதபடி. என்ன அர்த்தம்? ஏய் நீ பயந்து என்ன பயமுத்திராத, எப்படி இரு, நீ தைரியமா இரு, நான் உன் கூட இருக்கிறேன், அப்படி நில்லு, உன்னை நான் இரும்பு தூணு, வெண்கல அலங்கம், அப்படிதான் நீ. இதுக்கு கூட ரியாக்ஷன் இல்லையா? ஆமேன் தான் சொல்லுங்களேன். பக்கத்துல போக சொல்லுங்க, நான் எதுக்குமே அசைய மாட்டேன். ஆமீன் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, எதுக்குமே அசைய மாட்டேன், நான் என்றைக்கும் அசையாது. கர்த்தருக்கு வசனம் எப்படி வரும்? அது கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றைக்கும் அசையாது இருக்கிற. ஆண்டவரே, எங்க மகிமையோட மிக்க அப்படிதான் இருக்காங்க ஆண்டவர், சோத்திரம். பாருங்க, என்ன நான் எதுக்குமே அசைய மாட்டேன். அல்லேலூயா. ஆனா பிரச்சனைக்கு மட்டும் சரிதானா? ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், என்ன சொல்ல வந்தேன் பாருங்க, இந்த மக்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்லிட்டாருன்னா தருவேன்னு சொல்லிட்டார். கர்த்தரே சொல்லிட்டார். நான் இன்னைக்கு சொல்றேன், நம்ம சபை சீக்கிரமா சொந்த இடம் கட்ட போகுது. ஆமா, அதுக்கப்புறம் நம்ம நிறைய பேர் சொந்த இடம் வாங்க போறோம். அடேங்கப்பா, என்ன ஒரு ஆச்சரியம். சரி, சொந்த வீடு இல்லாதவங்க மட்டும் கை உயர்த்தி காட்டுங்க பாப்போம். சோத்திரம். கை தூக்குதான் பார்ப்போம். ஒரு யோசிக்க, இருக்கிற வீட்டை சொந்தமாகலாம் முடிவு பண்ணிருங்க. அதனால அதான் என் சொந்த வீடுன்றீங்களா? ஆமா, சோத்திரம். என்ன ஈசாக்கு இல்லையா? ஈசாக்கு தோதி ஈசாக்கு சொல்ற, நீங்களாம் மாம்சத்துக்குரியவங்கடா, என்னுடைய குடியிருப்பு பரலோகத்துல இருக்குடா. சரிதானா? பாருங்க, நமக்கு எல்லாம் சொந்த இடம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா சொந்த இடம் 1-2 ஹாபிட் தான் வருது. அதாவது என்ன தெரியுதுன்னா, நம்ம வசனத்துல வளர்ந்துருக்கிறோம். நமக்கு இந்த இடம் நமக்கு என்ன இல்லை, விருப்பமே இல்லை பாருங்க. சரியா? நான் எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்பேன், நமக்கு சொந்த இடம் எதுக்குன்னா பிரச்சனை இல்லாம கர்த்தரை ஆராதிக்கலாம். சரிதானே? ஆமா தானே? விடுதலையே ஆராதிக்கலாம், சத்தம் போட்டு ஆராதிக்கலாம். எவனுக்கு என்ன பண்ண வேண்டாம். பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஏய் ஏன் சண்டே கிளாஸ் நடத்துறீங்க, நம்மள என்ன பண்ண முடியாது. எங்க சர்ச்சில் நாங்கள் நடத்துறோம் சொல்லலாம். ஓகே தானே? நிச்சயமா ஆண்டவர் தருவார். ஆமா ஆமா, அதை தரும்போது என்ன மறந்துடாதீங்க. சரியா? பாருங்க, இப்போ இந்த சிந்தனை உண்டு இவர்களுக்கு, கர்த்தர் சொந்தமா தரப்போறார்.
இவங்கெல்லாம் போறாங்க. போனா 12 பேர் போனாங்க. சரியா? நமக்கு இந்த 12 பேர்ல 2 பேர் மட்டும் நமக்கு நல்லா தெரியும். யார் யாரு? சூப்பர் பாருங்க. இப்ப இந்த இந்த காலேப்புக்கு இப்போ வந்து 40 வயசு இப்போ. இப்ப யோகு பார்க்கும்போது 40 வயசு. அதுக்கப்புறமா ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறம் யோசுவா கிட்ட போய் சொல்றாரு. என்னப்பா? என்ன எல்லாருக்கும் பங்கு போட்டுனே இருக்கிற? மறந்துட்டியா? எல்லாருக்கும் பங்கு போட்டுனே இருக்கிற? மோசே சொன்னதை மறந்துட்டியா? 85 வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபீல் என்னை பத்தி என்ன விடுச்சு நீ? 85 வயசு ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பங்கு கொடுத்துனே இருக்கிற. என் பேர் வரவே மாட்டுது. யூதா கோத்திரத்தில் காலேப்பு கூப்பிடுவேன் வெயிட் பண்ணினே இருக்கிறேன். யூதா கோத்திரமும் வர மாட்டுது, காலேப்பும் வர மாட்டுது. மரியாதையா கொடுக்குறியா இல்லையா? ஆனா யோசுவா சொல்றாரு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்கப்பா. என்னதான் ஆச்சரிப்பு கூடாரத்துல தங்கி இருந்தியோ, என்னதான் போ நீ போ, அந்த பலன் இப்ப என்கிட்ட இருக்கு, என்கிட்ட கொடு, நான் பாத்துக்கிறேன். அப்படி சொன்னது யாரு? காலேப். பக்கத்துல சொல்லுங்க, வயசானாலும் கூட அழகா தான் இருக்கிறீங்க. சொல்லுங்க, சொல்லுங்களேன், பலனா தான் இருக்கிறீங்க. ஆமேனா? என்னதான் 17 வயசுல உள்ள வந்த மாதிரி இது. நான் இங்க 17 வயசுல இங்க ஓடி நின்றேன் கீழே. அல்லேலூயா. பெருகின்னு கொண்டு பாத்ரூமை கழுவி சுத்தி நின்றேன். 42 ஆயிடுச்சு. ஆனா என்ன பாருங்க, இன்னும் அழகாயிட்டேன். வயிற்றுச்சல் உலகண்டா பாருங்க. யோசுவா காலேப் அப்படி முன்னாடி போறாங்க, கானான் தேசத்தை வேவு பார்த்தாங்க. உள்ள போயிட்டு வெளியே வரும்போது அல்லேலூயா, நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி பெரிய திராட்சை கோழிய தோல்ல போட்டு தூக்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, சாம்பிள். அப்ப தேசம் எப்படி இருக்கும் பாத்துக்கோ. திராட்சை கோழிய சாம்பிளே அவ்வளவு பெருசா. அப்ப தேசம் நம்ம சாம்பிளுக்கே பானு வாய்ப்பு. ஆத்தாடி, அவன் சொல்றாங்க மோசே கிட்ட திரும்பி வந்து, ஐயா கனி எல்லாம் சூப்பர், சாப்பிட்டு பாருன்றான். சொன்ன மோசே, அனுப்புனதே நான் தான்டா, எனக்கு தெரியும் எப்படின்னு. உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகணும். அதாவது மோசேக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது மோசேக்கு கர்த்தர் வழியை வெளிப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. என்ன தெரியும்னா, மோசேக்கு தெரியும், மோசேக்கு தெரியும் கர்த்தர் வாக்கு பண்ணின இடம் எப்படிப்பட்டது, கர்த்தர் அங்க எப்படிலாம் செய்வார்னு. ஆனா இவனுங்களுக்கு தெரியல. போடா அப்படின்னு 12 பேர் அனுப்புனா 10 பேரை வந்து சொல்றானுங்க, எல்லாம் சூப்பரா தான் இருக்குது. ஆனா எல்லாம் சொல்லுங்க பாப்போம் எல்லாரும். ஆனாலும் ஆனாலும் இந்த பட் எப்படியாயினும் அப்படியாயினும் இப்படி இருக்க அப்படி இருக்க ஆகிலும், இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் பைபிள்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். அடுத்த வசனத்தை சொல்லுங்க பாப்போம். ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். நம்ம இதை மட்டும் கப்புன்னு பிடிச்சிப்போம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன். ஆனாலும்ங்கிற வார்த்தை அதிகமா நீங்க ஆனாலும் ஆண்டவர் தான் சொல்லியிருப்பார் பைபிள்ல. உன் பிரயாசத்தையும் ஊழியத்தை, நீ அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அப்போஸ்தலர் என்றதை அறிகிறதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆதியில் கொண்டு இந்த அன்பை விட்டாய். ஆனாலும் பக்கத்துல சொல்லுங்க, பட். நான் சொல்ல பட் கரெக்ட் தானே? பட் கரெக்ட் தானே? ஆனாலும்ங்கிற வார்த்தை, என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அது செட்டைகளில். அதுக்கு முன்னாடி ஆனாலும் அப்படிங்கிற வார்த்தை வரும். சூரியனை சூளையை போல எரிகிற நாள் வரும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டு நமக்கான வாக்குத்தத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் பைபிள்ல நிறைய ஆனாலும் இருக்கு. இவங்க மோசே கிட்டே ஒரு ஆனாலும் போட்டாங்க. என்ன ஆனாலும் தெரியுமா? பாருங்க, அந்த வசனத்தை படிக்கிறீங்களா? 27 28 ஒரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். பவனிங்க, படிக்கலாம். எல்லாம் சொல்லுங்க. அவர்கள் மோசேயை நோக்கி, போய் வந்தோம், பாலும். அங்க என்ன ஓடுதான்? எனக்கு சின்ன வயசுல ஐயா இந்த வசனத்தை அப்பப்ப சொல்லும் போது, ஒருவேளை இஸ்ரேல் தேசத்துல பாலா கொடாவை திறந்தா ஓடுமோ? கொடா கூட இல்லையடா. சின்ன வயசுல வந்து பாத்ரூமே, அந்த குழாவே இல்லாத பாத்ரூம்ல பகிட்டி தூக்கின்னு போயிருக்கிறோம். அப்ப உள்ள போகும்போது எனக்கு தோணும், நம்ம வீட்டுல கூட ஒரு குழா வச்ச பாத்ரூம் தான் நல்லா இருக்குமே. சின்ன வயசுல யோசிச்சது உண்டு நான். ஆனா இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் யோசிப்பேன், பாலும் தேனும்
ஓடுதான். அதோடைய காரியம் வேற, அதோடைய ஆசீர்வாதத்துக்கு ஈக்குவலா ஆண்டவர் சொல்றாரு. அது பாலும் தேனுக்கும் ஓடுகிற தேசம் தானா. ஓகே தானா? நம்பாதவன் நம்பிட்டானுங்க. அப்புறம் இது அதனுடைய கனி அப்படின்னு கனி கொடுக்குறாங்கல்ல, ஏத்தமா ஒரு கொலையவே கையில கொடுக்குறாங்க. ஆமேனா? ஆச்சரியப்படுறீங்களா? ஆமா, நம்ம திராட்சை கொலை எப்படி பார்த்திருப்போம்? அப்படியே சாப்பிட்டுதான். அவங்க கனி கொண்டு வந்தது என்ன தெரியுமா? இவ்வளவு அங்க ஒருத்தன் இங்க ஒருத்தன் புடிச்சு தூக்கிட்டு வரான். இந்த அதோட கனி கத்த சூப்பர்ப்பா, சாம்பிளே தாறுமாறா இருக்குப்பா அப்படின்றார். அடுத்துதான் நம்ம வார்த்தை வருது. எல்லாம் இந்த வார்த்தை திருப்பி திருப்பி சொல்லலாமா? பக்கத்துல பஸ் சொல்லுங்க, நீங்க நல்லவங்க தான், ஆனா அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எங்க அப்பா நல்லவர் தான், அவன் நல்லவங்க தான், இந்த வருஷம் ஆனாலுமே வரக்கூடாது, வரவே கூடாது, நல்லதுக்கு ஆனாலும் வரட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. ஆனாலும் அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ ஜனத்தை பார்க்க சொன்னா பார்த்தேன், எல்லாம் பலவான்களா இருக்காங்க. பட்டணத்தை பார்க்க சொன்னா பட்டணம் அரிப்பான பட்டணம் தான், அதெல்லாம் ஓகே தான் சொல்லிட்டே அவனுக்கு அடுத்து சொல்றானுங்க. சொல்லுங்க, கண்டோம். எல்லாம் சொல்லுங்க பாப்போம். அப்ப எந்த கண்ணில் பார்த்தானுங்க அவனுங்க? நமக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுக்குள்ள போனோம்னா நம்ம நாளைக்கு தான் வீட்டுக்கு போவோம். சரியா? பாத்தீங்களா, சாக்காயிட்டீங்க. நான் அவ்வளவு இறக்கம் இல்லாதவெல்லாம் இல்லை. என்ன பாருங்க, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்பியது. நான் பேசுறது எல்லாமே எனக்கும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ், நான் சொல்றேன், பேசுறதுனால நான் இப்படி இப்படி உள் விசுவாசத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்ல வரல. இது இருபுற கருப்புள்ள பட்டயம், உங்களுக்கும் வெட்டும். இது வாழும் பொழுது நிச்சயமா கர்த்தர் அப்படி செய்கிறார். நம்முடைய பார்வையெல்லாம் எப்படி இருக்கணும்னா, ஆண்டவர் நமக்கு சொன்னது போலவே இருக்கணும். கர்த்தர் வாக்கு பண்ணினதுல உண்மை உள்ளவர் அப்படின்னு பாங்க. இவங்க பார்க்கும்போது எல்லாத்தையும் பார்த்தாங்க, ஆனா முக்கியமான சில காரியத்தை பார்த்தாங்க. ஆனா அங்க பார்த்த விதத்துல இவங்க பார்க்கல. ஏனாக்கியரை கண்டோம், அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இந்த 30ஆம் வசனத்துல, சாரி 32 படிங்களா? ம் 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 ம். பக்கத்துல சொல்லுங்க, துர்ச்செய்தி பரப்ப செய்தார்கள். என்ன செய்தி பரப்ப செய்தார்கள்? நீங்க சொல்லிவிட்டது கடைசி உங்களுக்கே சுத்தி வரும், பார்த்துருக்கீங்களா? துர்ச்செய்தி. ஆனா எல்லாமே கரெக்டா, ஆனா இவங்க சொன்ன வார்த்தை பார்த்த விதம் என்ன தெரியுமா? பெரிய ஆட்களை பார்த்தோம், பலவான்களை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். நாங்க அவங்க பார்வைக்கு வெட்டுக்கிளிய போல இருந்தோம், எங்க பார்வைக்கும் நாங்க வெட்டுக்கிளி போல தான் இருந்தோம். உடனே எதிரிய பெருமையா பேசவா உள்ள போட்டோங்க. நான் என்ன சொன்னேன்? சண்டை நீயா போட போற, யுத்தம் நீயா பண்ண போற, தேசத்தை நீயா புடுங்க போற, கர்த்தர் தான் கொடுக்க போற. அல்லேலூயா. எனக்கு என்னன்னா, ஆமேனா இல்லையா? இப்ப சண்டை யார் போட போறா? யுத்தம் நானா போட போறேன்? போய் பார்த்துட்டு வாங்கடானா, இவனுங்க இவனுடைய ஸ்டேட்மெண்ட் சேர்த்து அங்கேயே உட்காந்து எழுதிருப்பாங்க. நிறைய உட்காருங்கடா, வெட்டிக்கிளி போல இருப்படா நம்மலாம். ஆனா இதே ஜனத்தை இன்னும் சில அதிகாரங்கள்ல பிழையாம் தீர்க்கதரிசி மூலியமா பாலாக்கு சொல்றான், சாரி, பிழையாம் தீர்க்கதரிசி மூலியமா இல்ல, பாலாக்கே சொல்றான். என்ன சொல்றான்னா, மாடு புல்ல மேய்றது போல ஒரு கூட்டம் மேய்ஞ்சிக்கிட்டே வருதுறாங்க. சொல்லுங்களா ஆமேன். நீங்க எதுக்குமே ரியாக்ஷனே கொடுக்கலாம் எப்படி? அல்லேலூயா. நான் உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க இருக்கீங்களே, சொல்லுங்க சொல்லுங்க கை, நீங்க இருக்கீங்களே, மாடு புல்ல மேய்கிறது போல மேய்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரி அப்படி மேய்ஞ்சிட்டு வந்துருவோம். ஆமா, எத்தனை எத்தனை எதிரிகளை கிறிஸ்தவம் பார்த்து மேய்ஞ்சிட்டு வந்திருக்குது இன்னைக்கு. அல்லேலூயா. அதனால அடுத்த ஒருத்தன் பயந்துட்டு இருக்கிறான். யாரு? பாலாக்கு. என்னையும் மேய்ஞ்சிடுவாங்களோ? மேய்ஞ்சிட்டானே. அல்லேலூயா. நான் மேய்ஞ்சிட மாட்டோம், மேய்ஞ்சிருவோம். அல்லேலூயா.
பாருங்க, நாங்க வெட்டுக்கிளி போல இருக்கிறோம். எங்களுக்கு பாருங்க வெட்டுக்கிளி போல இருக்கிறோம், அவங்க பாருங்க வெட்டுக்கிளி போல தான் இருக்கிறோம். அவன் கையிலேயே போய் கத்தியை குத்திட்டு வந்தான், என்ன குத்துறான்னு. நாங்களாம் அவங்ககிட்ட தோத்து போயிடுவோம். நாங்களாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. பிசாசுக்கு இவனே ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிடுறான் கொடுத்து, நாங்களாம் பல நானும் அப்படிதான், ஒண்ணுமே கிடையாது, குத்திட்டு போடா. கோலியாத்தை போய் கொல்றான்னு சண்டைக்கு போக சொன்னா ஓரமா இப்ப ஒதுங்கினாரு. யாரு கோலியாத்து? யாருன்னு தெரியும். 40 நாளா வந்து சவுண்ட் விட்டுனே இருக்கான். 40 நாளா வந்துனே இருக்கான். எனக்கு அதான் ஆச்சரியம். அவனும் டயர்டு இல்லாம வந்துக்கினே இருக்கிறான். நானா கோலியாத் தந்தா பேட்டியே எடுத்திருப்பேன். ஏன்டா 40 நாளா வந்து போறிய, ஃபர்ஸ்ட் நாளே உங்களை போட்டு தள்ள விட்டுட்டான்டா. இவங்களுக்கு 40 நாளா வந்து போய்கிட்டே இருக்கிறான். ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது சொன்ன, 40 நாளா வந்து அவனும் வந்து நிப்பானா, இவனுங்களும் வந்து நிப்பானுங்களாம். லெப்ட் ரைட் போட்டு வந்து நிப்பானுங்களாம். சண்டைக்கு போடானா எவனும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டான். சண்டைக்கு போடா ஒருத்தன் சொல்லிட்டா, ராஜாவே அங்க உட்காந்துக்கிறாரு, அவரை முதல்ல போக சொல்லிட்டாரு, அவர் போய் உட்காந்துக்கிறாரா அப்படி. சரி, தாவீதுன்னு ஒருத்தன் உள்ள வந்தான். சொன்னாங்க, இவனை ஆட்டை கூட்டு போங்க, உணர்ச்சி வசமா பேசிட்டு இருக்கிறான் இவன், ஜேம்ஸ் போலவே. அதனால என்ன பண்ணுங்க, இவனை சவுல்கிட்ட கூட்டு போங்கன்னா, சவுல் சொல்றாரு, அப்பா சின்ன வயசுல இருந்து சண்டை போடுவோம்பா. யாரு? சின்ன வயசுல இருந்தே யுத்த வீரம்பா. அவன் நிறைய பேரை போட்டு தள்ளிக்கிறான்பா. என்னையும் போட்டு தள்ளுவான்னு பயந்தாப்பா இங்க வந்து உட்காந்துக்கிறேன். நீ போன உன்னையும் போட்டு தள்ளுவான் அப்படின்னா தாவீது பார்த்தாரு, ஐயோ இந்த பீஸு கிட்ட பேசியிருந்தா என்ன ஆகுது, இது வேற ஒரு ட்ரெஸ் வேற கொடுக்குறாரு, என் ட்ரெஸ்ஸை நான் போட்டு பாப்பா. எனக்கு என்ன யோசிச்சு பார்த்தேன், சவுலே உனக்கு அறிவு இல்லைன்றது தெரியும், இந்த அளவுக்கு அறிவு இல்லையா? சாமுவேலோட நீங்க செருப்பை பார்த்தீங்கன்னா, நான் உதாரணம் சொல்றேன், நீங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் கையும் காலையும் பாருங்க, இங்க இருக்கிற எல்லாரும் கையோட அவன் கை பெருத்தா இருக்கும். அவன் செருப்பை நான் போட்டேன்னா என் செருப்பை பிரிச்சு போடுற மாதிரி இருக்கும். இப்ப குழந்தைங்க செருப்பை நம்ம போட்டோம்னா எப்படி இருக்கும்? சரி, நம்ம போட முடியாது, நம்ம செருப்பை குழந்தைங்க போட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி என் ட்ரெஸ் ஒன்னா போட்டு போன்றான். இவரு போட்டு பார்த்துட்டு ஷூ இப்படி இவர் கால் நீட்டுறதுக்குள்ள ஷூ அங்க போய் விடுது. உடனே அதை கொண்டு வந்து மாட்டி மறுபடியும் போடுறாரு. பார்த்தாரு, இதை நான் பண்ணிக்கினேத்துக்குள்ள அவன் என்ன போட்டு போயினே இருப்பான். யாரோ சொன்னாங்களா, எஸ்ரா தானே? ஆமா. ஒருத்தர் வந்து ரொம்ப பயந்து வரான், கணவர் கராத்தா காமிச்சு விட்டாங்களாம், மனைவி வந்து பார்த்தா திருடங்க வந்து மறுபடியும் சண்டைக்கு வந்துட்டாங்களாம். உடனே வந்து அடி வாங்கினே வந்தாராம். மனைவி கேட்டாங்களாம், ஏங்க என்னங்க கராத்தா காமிச்சவங்கள நீங்க என்ன பண்றீங்க, அடி வாங்கிட்டு வந்துக்கிறீங்க? இல்லம்மா, நான் ட்ரெஸ் எல்லாம் போறதுக்குள்ள நச்சு முடிச்சிட்டாங்கம்மா எல்லாரும். கராத்தா ட்ரெஸ் எல்லாம் அப்படியா? ஆனா நான் சொல்றேன், தேவனுடைய அபிஷேகத்தை நிரப்பப்பட்டவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவருடைய மனக்கண்கள் எப்பொழுதுமே எதிரியை குறித்து பெருமையாய் அல்ல, தேவனுடைய நாமத்தை குறித்து பெருமையா பேசும். வாக்கு பண்ணினவரை குறித்து பேசும். பிரச்சனைகளை அல்ல, பிரச்சனைகளை மாற்றுகிற தேவனை குறித்து பெருமையா பேசும். ஆமேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எப்பவுமே பிரச்சனையே பெருசா பேசுற ஆட்களா, ஆண்டவர் பெருமையா பேசுங்க. அதுவும் எப்படி பேசுறோம்னா, தாழ்த்திடுவாங்க அப்படியே. வெட்டுக்கிளிகள் போல. என்ன கிளியா அது? எனக்கு என்னன்னா, ஒப்பீடு பண்ணானுங்களே, அதுல கூடவா ஒரு கஞ்ச பீஸ் நரித்தனம், என்னது வெட்டுக்கிளி. ஆனா எனக்கு இந்த ஒரு இது நான் தொடர்ந்து இது படிச்சோம்னா பெரிய விஷயமா இருக்கும். சபையார் எல்லாரும் ராத்திரி ஃபுல்லா அழுகுறானுங்க. 10 பேர் பேச்சை கேட்டு சர்ச்செல்லாம் அழுகுது. என்ன அழுகுது? நாங்க எகிப்துக்கு திரும்பி போறதே உத்தமம், மோசே எங்களை கொல்ல பாக்குறியா, நாசம் பண்றியான்னு. ஆனா ஒரு வார்த்தை என் மனசு ரொம்ப தொட்டுது. 9ஆம் வசனம் படிக்கிறீங்களா? 14:9 எல்லாம் சொல்லுவோமா? மீண்டும் ஒரு விஷயம், சத்தத்தை உயர்த்தி ஒரு முறை. கர்த்தருக்கு விரோதமா நான் என்ன கலகம் பண்றேன் அப்படின்னா, நான் அவிசுவாசமா கர்த்தரை நம்பாம பிரச்சனை பத்தியே பேசுனா நான் கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்றேன்னு அர்த்தம். ஆமேனா? நம்ம யாரை பத்தி யார்ட்டையும் கலகம் பண்ண வேண்டாம். கர்த்தருக்கு விரோதமா கலகம் பண்றது அப்படி என்னன்னா, பிரச்சனைகளையே குறித்து இன்னும் என்ன அப்படியே உள்ள போய் நான் ஒண்ணுமே கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லும் பொழுது, எனக்காக பெரிய பெரிய அற்புதங்களை கண்ணு முன்னாடி செஞ்சு காட்டி, அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, பெரிய காரியத்தை செய்து கொண்டு வந்து, எப்படிப்பட்ட தேசம்னு பார்த்துட்டு வாங்கடான்னு பேசினா, இப்போ கூட விசுவாசமா பேசாம என்ன பேசுறீங்க? ஆமேனா? நம்ம வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை அற்புதம் செஞ்சிருக்கிறார். ஆமேன் தானா?
கொரோனாவே நம்ம பார்த்துட்டு தானே வந்துக்கிறோம். அல்லேலூயா. கொரோனாவே பயந்து ஓடி போயிடுச்சு. அல்லேலூயா. கை கழுவி பரலோகம் போயிட்டான். ஆமா தானே. நான்லாம் கொரோனால உண்மையா சரியா கை கூட கழுவாம சாப்பிட்டுருக்கேன் நான்லாம். ஆமே தானா. சில பேர் கொடுத்த பயத்துல தான் ஜிஹெச் ஆஸ்பத்திரியில சானிடைசரை சுத்தி நின்று நான். அது கூட ஒரு சிலர் என் கூட இல்லாம வந்திருந்தா நான் அது கூட இல்லாம சுத்திருப்பேன். சில நேரத்துல நீங்க விசுவாசமா தான் இருப்பீங்க, உங்க கூட வந்து சேருவான் பாருங்க ஒருத்தன். பக்கத்துல பா சொல்லுங்க, நீங்க கூட விசுவாசமான ஆள் தான். சொல்லுங்க சொல்லுங்களேன் கையை பிடிச்சே. ஆனா உங்க கூட ஒண்ணு சேருது பாருங்க. அது என்ன பண்ணா? அப்படியே உட்காந்துக்கும் போது டெட் பாடியா போகும். நான் நினைச்சேன் அடுத்தப்பட்டு நம்ம தானோ. ஆனா பாருங்க, உண்மையா பாருங்க, பக்கத்து வீட்டுக்கு போனா பக்கத்து வீட்டுக்காரி கூட நம்ம சொல்லுவோம், உங்க வீட்டுக்காரி வீட்டுக்கு வருவானா சொல்லு. என் வீட்டுக்கு நான் தான் வரேன், வேற யாரும் வருவா? ஆனா பாருங்க, உண்மையாவே நம்ம யாருமே சாவல. அடப்பாவீங்களா, செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சேன்பா நான். மரித்தவர்களும் மௌனத்தில் இருக்கிறவர்களும் அடப்பாவீங்க. பக்கத்துல பசங்க என்ன உயிரோட இருக்கீங்க இன்னும்? ஆமேன். ஆமேனா இல்லையா? ஆமா ஆமா, தூக்கத்திலேயே கை கழுவினா சில பேர் பழக்க தோசத்துல. 500 ரூபாய் வாங்கிட்டு வந்தா கை கழுவான், மார்க்கெட்டுக்கு போனா கை கழுவான், 500 ரூபாய் தொட்டா கை கழுவான், 500 ரூபாய் வச்சு சானிடைசர் போடுவான். வாழ்ந்துன்னு இருக்கிறோம் பாருங்க. ஆமேன் தானே. வாழ்ந்துன்னு இருக்கிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆளாச்சே நம்ம. இவெல்லாம் எந்த மூலிகை நமக்கு சொல்லுங்க பாப்போம். இதெல்லாம் எந்த மூலிகை? பக்கத்தை சொல்ல போறீங்க. 9ஆம் வசனம், கர்த்தருக்கு விரோதமா மட்டும் தாவீதுடைய ஜெபம். கர்த்தாவே என் வாய்க்கு. நம்மலாம் சொத்துக்கு காவல் வைப்போம், வீட்டுக்கு நாயை கூட காவல் வைப்போம். ஆனா இந்த வாயை காக்கிறதுக்காக ஜெபிச்சிருக்கிறோமான்னு கேட்டா ஜெபிச்சிருப்போம், நம்மளே அந்த காவலை தூக்கி வெளியே போட்டுருவோம். ஆமேனா இல்லையா? அதாவது யோபு சுத்தி அந்த வேலி அடைச்சார். ஓகே தானா? ஆமா தானே. ஆனா வெளியே இருக்கிற ஆண்டவர் வேலியை எடுக்க மாட்டார். உள்ள இருக்கிற நாம வேலியை உடைச்சிட்டு வெளியே வந்துடலாம். ஆமேன் தானா? ஆமா. ஆனா இனி சொல்லுவேன், என் வாய்க்கு ஒரு அந்த வரியை மட்டும் பாடலாமா? என்ன பாட்டு? இங்க யாரும் பாட மாட்டீங்களா? காத்து என் வாய்க்கு காவல் கொள்ளுமையா எதையுமே நாட விடாதேயும், தீயன எதையுமே நாட விடாதேயும். கவனிங்க, நான் இன்னொரு நிறைய பேரை சொல்லணும்னு நினைச்சேன், இன்னைக்கு இதே முடிஞ்சிருச்சு. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. எல்லாம் சொல்லுங்க அந்த வார்த்தைகளை திருப்பி. அவர்கள் நமக்கு எல்லாம் இந்த மூணு தடவை இந்த வார்த்தையை சொல்ல போகிறோம் பாருங்க. இந்த புதிய வருஷத்துல நாம புதிய பலத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். பல பேருக்கு பலவிதமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் உண்டு. ஒவ்வொருடைய மனநிலையும் அவருடைய சூழ்நிலைகளும் வித்தியாசமானது. உங்க கஷ்டம் எனக்கு இருக்காது, என் கஷ்டம் உங்களுக்கு இருக்காது, புரிந்து கொள்ள முடியாம எல்லாமே நடந்தது உள்ள உண்மைதான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இன்னைக்கு சொல்லுது, காலேபோடு யோசுவாவோடு கொடுத்து நாமும் சொல்ல போகிறோம், அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இறைனா என்ன அர்த்தம்? சாப்பிட்டு போயிட்டே இருப்பேன் நான். சொல்லுவாங்கல்ல, சாப்பிட்டுருவோம் உன்னை. இந்த ரவுடிங்க எல்லாம் பேசுற வார்த்தை சாப்பிட்டுருவோம் உன்னை, கேட்டுக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சாப்பிடுற ஆளு. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன் பக்கத்துல பார்த்து, சும்மா சொல்ல மாட்டேங்க. என்ன சாப்பிட்டுருவோம்? எது வச்சாலும் சாப்பிட்டுருவோம். விட்டா அடுத்தவன் தட்டுல இருக்குது சேர்த்து சாப்பிடுறாள் நாங்க. அல்லேலூயா. கரண்ட் போனா கூட எங்க வாய்க்கு தான் எங்க கை வரும், அடுத்த வாய்க்கு தப்பி கூட போயிடாது. முடிஞ்சா அடுத்தவன் தட்டுல இருக்கிறதையும் கரண்ட் போனா. இறையாவார்கள்னா என்ன அர்த்தம்? ஏய் சாப்பிட்டா நெக்ஸ்ட் யாரு இறை அப்படின்ற மாதிரி வெயிட்ல இருப்போம் நம்ம. அல்லேலூயா. பக்கத்துல பாத்துக்கோங்க, இது போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு கேளுங்க. ஏன்னா உங்களுடைய என்னுடைய பலன் அது. ஏன்னா எல்லாவற்றையும் இறையாக்குகிறது கர்த்தர். ஆமேனா?
ஆமா, இப்ப இவங்க நான் சொன்னல மனக்கண்கள் திறக்கப்படணும்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ இதை பார்த்தானுங்க. ஆனா இந்த யோசுவாவும் காலேபும் எனக்கு இன்ன வரைக்கும் புரியல. அவங்க அடுத்த வார்த்தையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. ஓ, இது எங்க பார்த்தாங்க? இன்னும் சில பேருக்கு புரியல. இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரியுதுன்றவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க பாப்போம். புரியலையா? அவங்க கட்டி வச்சிருந்த காரியம், அவங்க பண்ணியிருந்த விக்கிரக ஆராதனை, அவங்களுடைய காரியம், அவங்களுடைய நம்பிக்கை. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அமலேக்கியர்கள் தெரியும்ல உங்களுக்கு? நான் கேள்விப்பட்டது, சொன்னது ஒரு ஆள், அந்த ஆள் அவ்வளவு தெளிவானவர் அல்ல. ஆனா அந்த சொன்ன வார்த்தை என் மனசு ரொம்ப தொட்டுது. ஆனா இது உண்மை. அது அமலேக்கியர்கள் யுத்தத்துக்கு வரும்போது மோசேயுடைய கை யார் தூக்கி பிடிச்சிக்கிட்டா? ஊன்ற மாதிரி ரெண்டு பேரும் பிடிச்சிக்கினாங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? சரியா? சேர்ந்து மோவை பிடிச்சிக்கினாங்களா? சரிதானா? இப்போ என்ன பண்றாங்க? கை பிடிச்சிட்டாங்களா? இப்ப யார் ஜெபம் பண்றா? சரியா? இப்போ இவங்க மோசையுடைய கை தளரும் போது அமெரிக்க போட்டு தள்ளி போயிட்டு இருந்தானுங்களா? டப்புன்னு சேர்ந்து என்ன பண்ணினாங்க? ஐயோ புறா பிடிச்சினாங்களா? இந்த அமலேக்கியர்கள் யுத்தத்துக்கு வரும்போது ஏன் அந்த இடத்துல மட்டும் மோசே ஜெபிக்கிறாருன்னு அவங்க சரித்திரத்துல என்னன்னா, அமலேக்கியர்கள் யுத்தத்துக்கு வரும்போது மந்திரங்கள்லாம் பண்ணிட்டு வருவாங்களாம். இப்ப எதிரி ஒரு 10 பேர் வந்தானா, அவன் ஒரு 10 பேரோட அமலேக்கியர் வந்தானா, அவனை எதிர்க்கிறவனுடைய பார்வைக்கு 1000 பேர் போல தெரிவானா. உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம பிரச்சனை என்னவோ சின்னதுதான், புரியுதா? இப்ப சொல்றது புரியுதா? நம்ம போராட்டங்கள் என்னவோ சின்னதுதான். ஆனாலும் ஆண்டவர் சொன்னாராம் மோசே கிட்ட, ஏய் பிரேயர் பண்ணு. என்ன மந்திர ஆலோசனை என்கிட்டயேவா? புரியுதா? ஐயோ ஏசப்பா, நம்ம ஆண்டோடைய வல்லமையை பத்தி பேசுறது உங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன் காட்டுறீங்களா கொஞ்சமாவது? உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஆண்டவருக்கு இப்போ என்ன வந்துச்சுன்னா, மான பிரச்சனை வந்துருச்சு. நம்ம பாஷையில சொல்ல போனா, ஏய் என்ன மோசே, புறாகையா சொல்லுங்களா? இல்லையா? இப்ப நான் நம்புறேன் சில ஆவுக்களை கத்து எழுப்புகிறார். ஆமானா இல்லையா? ஆமானா இல்லையான்ட்டேன். ஆமீனா இல்லையா? என்னன்னா எழுப்புறார் ஆண்டவர். என்ன தெரியுமா நடக்கும்? மோசே உடனே யோசுவா போட்டு தள்ளுறார். பைபிள்ல யோசுவாவோட இன்ட்ரோடக்ஷனே அதான். அப்படியே யோசுவா இருந்து ஃபைட்டிங் தான். சினிமால ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் காட்டும்போது எப்படி காட்டுவாங்க? அப்படி ஃபைட்டிங் தான். ஆமீனா? அப்ப என்ன அர்த்தம்? ஏய், இதே யோசுவாவும் காலேபும் சொல்றாங்க, நாங்க ஆல்ரெடி ஆண்டோடைய வல்லமை நிறைய பார்த்துட்டோம். ஆண்டோடைய கண்கள் இருந்து கானான் தேசத்தை பார்த்தோம். அந்தகார வல்லமைகள் விலகுகிறத பார்க்கிறோம். நாங்க இன்னைக்கு விசுவாசத்தோட ஒரு கூட்டம் சொல்லுகிறோம், யோசுவா காலேபோட சேர்ந்து இந்த தேசத்தை பாழாக்குகிற அந்தகார வல்லமைகள் விலகுகிறது, அவளை காத்த நிழல் விலகுகிறது. எங்க இந்திய தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகிறது. இந்திய தேசத்தை பாழாக்குகிற சத்துருக்கள் எங்களுக்கு இரையாவார்கள், தேவ ஜனங்களுக்கு இரையாவார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்களுக்கு இரையாவார்கள். ஓ ரிகா தரபலா கதரபலபரபா. ஓ தேவனை ஆராதிக்கிற அநேகர் பலவீனத்தோடு அவிசுவாசத்தோடு பேசிக் கொண்டிருந்தாலும், வாக்கு தத்தத்தை பெற்ற அநேகர் இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்தாலும், ஒரு சின்ன கூட்டம் 2 பேர் சொல்றாங்க, அல்லேலூயா ரக்கா துரபலவா. ஓ இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகும், சொந்தமாகும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலர் ஆராதிக்கிறவங்க எப்படி பேசினா என்ன? அவர்கள் பலவான்கள், நாங்கள் வெட்டிக்கிளிகள் சிறுபான்மையினர் என்று பேசினால் என்ன? ஓ சேயாதோ கபாருதாலி, யோசுவாவே காலேபே, ஓ ஹல்லேலூயா, நீ தெரிந்து கொள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இரையாவார்கள், உங்களுக்கு காத்த நிழல் விலகிற்று. எப்பவுமே இப்படி பாருங்கய்யா,
இப்படி பாருங்கய்யா. நான் அதிகமா ஊழியம் செய்யறவன் இல்லை, ஆனா சொல்றேன், நிறைய ஊழியக்காரங்க கூட இப்படி பல நேரங்கள நினைக்கிறதும் இல்லைன்றதுதான் என்னுடைய வருத்தமே. ஏன்னா ஊழியக்காரங்களையோ அநேக ஊழிய மீட்டிங் நான் போனது இல்லை, என்னை யாரும் கூப்பிடுறதும் இல்லை. ஆனா கூட நிறைய ஊழியக்காரங்களுடைய காரியத்தை நான் கேட்கும் பொழுது, போன வாரத்து சொல்றாரு, நமக்கு வருகிற பலவீனம் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமா. இங்கதான் இருக்கிறாரு, அவர் லோக்கல்ல தான். ஆனா நான் சொல்றேன், எவர்கள் எப்படி பேசினாலும் என்ன, எங்களுக்கு தெரியும் அவர்களை காத்தவர்கள் விலகிற்று. இன்னைக்கு பயம்புறுத்தினா என்ன, 2 பேர் போதும் எங்க அப்பாக்கு. பக்கத்துல அப்பா சொல்லுங்க, நீங்கள் நானும் போதும். சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்களேன். பக்கத்துல இருக்க ஆளு பிடிக்காத ஆளா இருந்தா கூட கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் நானும் போதும். யாருக்கு? நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடி மனக்கண்கள்லயே பார்த்து சின்ன காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். எரேமியா கிட்ட கர்த்தர் ஒரு தரிசனம் காட்டினாரா? எரேமியாவே என்னத்தை காண்கிறாய்? எரேமியா என்ன சொன்னாரு? பொங்குகிற சொல்லிட்டு எரேமியா அடுத்து சொல்றாரு, அதோடைய திசை எப்படி இருக்கு? ஓ, படிச்சது இல்லையா? சில பேர் இப்பதான் கேக்குறீங்களோ? அதோடைய வலது பக்கத்துல திசை இருக்கு. மறுபடியும் காக்குறார், எரேமியா என்னத்தை காண்கிறாய்? வாதிம மரத்தை பாக்குறான் ஆண்டவரே. இப்ப எனக்கு கேள்வி, இப்ப தரிசனத்தை காட்டுறது யாரு? ஆண்டவர், அப்படித்தானே? அப்ப எரேமியா ஆண்டவர் கேட்கிறார், எரேமியாவே நீ பொங்குகிற பானையை காண்கிறாயே, அந்த பானையின் வாய் வலது பக்கத்தில் இருக்கிறதை காண்கிறாயேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கலாமா இல்லையா? அப்ப ஏன் ஆண்டவர் எரேமியா கிட்ட காட்டிட்டு கேட்கிறார்? நான் பார்க்கிறது போல நீ பார்க்கிறியா? நான் காட்டுறத நீ பார்க்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறார், கர்த்தர் பார்க்கிறது போல நம்ம பார்க்க கத்துக்கிட்டோம். எத்தனை பேர் ஆமேன் சத்தமா சொல்றீங்க? கர்த்தர் எதிரி எப்படி பார்ப்பார்? எப்படி பார்ப்பார்? அசுத்தாய் ஒண்ணு பாடுது, கர்த்தர் எப்படி பார்ப்பார்? காலத்துக்கு முன்னவா வேதனைப்படுத்த வந்து இயேசுவின் நாமத்தினால எப்படி பார்ப்பார் கர்த்தர்? ஆமேனா? விபச்சாரி ஸ்திரியா பார்த்தா கர்த்தர் எப்படி பார்ப்பார்? இயேசு எப்படிங்க பார்ப்பார்? நம்மளை விட்டுருங்க, மத்தவன் எப்படி பார்த்தா எப்படி பார்ப்பான்? ஒரு மாதிரியா பார்ப்பான். ஆனா இயேசு சொல்லுவார், போ, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டு. எப்படி? செத்து போச்சு ஒரு பொண்ணு, 12 வயசு, பாவம். வீட்டுல உட்காந்து தாரத்தப்பட்ட பட்டு டம்ப கட்ட அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏசப்பா உள்ள கூட்டு வந்தா ஏசப்பா சொல்றாரு, அழாதீங்க, அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறான்றார். அப்ப கர்த்தர் எப்படி பாக்குறார்? சொல்லுங்களேன். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, ஒப்பாரி விட்டு அழுதவலாம் ஜோக்கர் ஸ்டாப்ல சிரிக்கிறானுங்க. இப்ப அந்த அட்மாஸ்பியரே மாறுது பாருங்களேன். உடனே கர்த்தர் வாங்கடா சொல்லிட்டு, சிறு பண்ணே எழுந்திரி அப்படின்ட்டாரு. எழுப்பி கூட்டு வந்து சாப்பாடு கொடுங்க, கிளம்பி போயிட்டாரு. இப்போ இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி ஆண்டவரை அவனுக்கு லூஸ் மாதிரி பார்த்தாருங்க. இப்போ என்னடா 1000 பேர் ஒண்ணு சேர்ந்து லூஸ் பண்ண பாத்தீங்க. இப்ப ஒருத்தனுக்கு நீங்க 1000 பேர் லூஸ் பண்ணி. நான் சொல்ற மறை பொருள் புரியுதா? எத்தனை பேர் புரியுது சொல்லுங்க. புரிஞ்சா மாதிரியே மண்டையாடுறீங்க, கேளுங்க. அப்படியே போகும்போதே மறந்து தானே போறீங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமா, இதுக்கு மேல உங்களை பழி வாங்க நான் விரும்பல. அப்படி எழுந்து நிற்கீங்களா? அப்படி எழுந்து நிற்போம், ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் உங்களை போல பார்க்கணும். என் மனக்கண்கள் எல்லாம் சொல்லுங்க, மனக்கண்கள் திறக்கணும். மனக்கண்கள் திறந்தா அந்தகார கிரியைகள் அடிக்கிறத நம்ம பார்ப்போம். ஆமேனா? ஆமா. அப்படியே கண்களை ஒரு நிமிஷம் மூடி